நேற்று தாவேக்காவோட நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு மேடையில் பேசும்போது திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினி சார் வந்து அரசியலுக்கே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை சொல்லியிருந்தாரு. நீங்கள் பல ஆண்டுகளாக ரஜினி சாரோட ரசிகர் மட்டத்தில் இருக்கீங்க, அவரோட தீவிரமான விசுவாசி. உண்மை என்ன, எதனால் அவர் அரசியலுக்கு வரல? அவர் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் பார்த்து பேசியிருக்கணும். தேவையில்லாமல் எங்கள் தலைவரை வந்து பம்பு கிழித்திருக்காரு. எங்கள் தலைவர் வந்து பின்வாங்கினதுக்கு காரணம் அவர் உடல்நிலை. முதல்ல நாங்கள் வந்து அவர் அரசியலுக்கு எப்படி வந்தார்னா அவர் விரும்பி வரல. மக்கள்கிட்ட நாங்கள் ரசிகர்கள் போராடி வாங்க தலைவான்னு 96லேருந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அவர் விருப்பப்பட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வரல. அப்படி வந்தா கூட என்ன சொன்னாரு, நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், நான் வெற்றி பெற்றேன்னா நான் வேற ஒரு நபரை தான் முதலமைச்சராக அறிவிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு எங்க தலைவருக்கு அந்த முதலமைச்சர் ஆசை, பதவி ஆசை இல்லைன்னு. ஆனா உங்க தலைவர் அப்படி இல்லை, பதவி ஆசையில வந்திருக்காரு. இருந்தாலும் எங்க தலைவர் அந்த நேரத்தில் எதனால வந்து வரலன்னா காரணம் கொரோனா என்ற பெரும் தொற்று. வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதையும் மீறி எங்க தலைவருக்கு இருந்த நோய் தொற்று காரணமா ஒரு 500 பேருக்கு மேல கூடினாலே நோய் தொற்று எங்க தலைவருக்கு பரவிடும், எங்க தலைவரோட உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கிறப்ப எங்க தலைவர் வந்தாருன்னா 100-200 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த லட்சக்கணக்கான மக்கள் வர இடத்துல கொரோனான்ற தொற்று பரவுனுச்சுன்னா என்ன ஆகும்? மக்களுக்கும் பாதிப்பு. உங்க தலைவர் மாதிரி இந்த கரூர்ல 41 பேரை இறந்த உடனே விட்டுட்டு ஓடி வந்தாரு. ஏர்போர்ட்ல எப்படி ஓடினாரு தெரியும். அதுக்கு பயந்து ஓடினது யாரு? அவர் உங்க தலைவர். ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது, எதுக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் இதயத்துல சரியான வழியோட அந்த ஒரு முடிவை எடுத்தாரு. மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ரசிகர்கள் நான் பலிகடாக்க விரும்பலன்ற ஒரு காரணத்துக்காக யோசனை பண்ணி ஆழ்ந்த சிந்தனை பண்ணி தன் மேல பழியை போட்டு அரசியலுக்கு வரலன்ற அந்த மாதிரி ஒரு தலைமை கிடைக்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். இப்போ இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல இப்படி ரஜினி வந்து திமுக மிரட்டினால்தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்ற காரணம், ரஜினி ரசிகர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்குமா? கண்டிப்பா. இப்போ வந்து இவர் வந்து எப்படி நாங்க விஜய்க்கு வந்து ஓட்டு போறது கிடையாது. ரஜினி ரசிகர் யாருமே அவங்கவுங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்க தான் போடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து திமுகவுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன காரணம் சொல்றேன்னா, நான் எங்க தலைவர் யாருக்கும் பயந்து, முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற இடத்துல எங்க தலைவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல நடிகர் அஜித்குமார் எங்களை எல்லாம் வற்புறுத்தி தான் இந்த கூட்டத்துக்கு அழைச்சாங்கன்றாரு. ஆனா அந்த நேரத்துல எங்க தலைவர் அவரையும் அறியாம முதலமைச்சர் இருக்கும்போது எழுந்து கைதட்ட தலைவர், ஒரே தலைவர், இது நாடே அறியும். அந்த மாதிரி எதுக்குமே பயப்படாது எங்க தலைவர். கலைஞரை எதுக்க தெரியும். அதே மாதிரி 1996ல் மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு அறிக்கை விட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது எங்க தலைவர். ஆகவே எங்க தலைவர் எந்த இடத்துலயும் யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அவர் அன்பு ஒண்ணுக்கு தான் பயப்படுவாரு, மனசாட்சி ஒண்ணுக்கு தான் பயப்படுவாரு. அதனால எங்க தலைவரை மிரட்ட யாராலையும் முடியாது. இது வந்து நீ இதை தயவு செய்து நீங்க வந்து மரியாதையா மன்னிப்பு கேளுங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களே. கடந்த சில நாட்களா விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து ரஜினி ரசிகர்களை சீண்டிட்டே இருக்காங்களே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. எதனால இது? ஏன்னா விஜயே ஒரு காலத்துல ரஜினி ரசிகராக இருந்தவர் தான். நிறைய விளம்பரம்லாம் கொடுத்துருக்காரு. ரஜினி பிறந்த நாளைக்கு பத்திரிகையில் விளம்பரம்லாம் கொடுத்தவர் தான் விஜய். எத்தனையோ படத்தில் தலைவா அப்படின்ற மாதிரி அவர் ரஜினி குறுக்காட்டெலாம் பாட்டெல்லாம் பாட்டுக்காரு, போஸ்ட்லாம் வச்சிருக்காரு. ஆனால் சமீப காலமாக அந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் ரஜினி ரொம்ப சீன்றாங்க. அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தலைவர் பேரை சொல்லி தான் ஆரம்பத்தில் வளர்ந்தார். வளர்ந்து வந்தோன்னு வளர்ற ஏணி எட்டி உதச்சிட்டு அவங்க மேலே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு மேலே யாராலையும் வர முடியாது. அது வந்து உலக மக்களுக்கே தெரியும். ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு பிரதமர் வந்தா எங்கள் தலைவர் வந்து பார்க்குறாரு. பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி வீட்டில் போய் எங்கள் தலைவரை பார்க்குறாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், எந்த தலைவர், திருமாவளவனா இருக்கட்டும், எல்லா தலைவர் மேலேயும் எங்கள் அன்பு தலைவர் அன்பு வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த தலைவர்களும் அன்பு வச்சிருக்காங்க. அதனால எல்லா ரசிகரும் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அது வேற விஷயம். எங்கள் தலைவர் மேலே உள்ள அன்பால அவர் வந்து யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. அந்த அன்பு ஒன்று போதும் அவர் வச்சிருக்கிறது. அது மாதிரி எல்லா அரசியல் கட்சி நண்பர்களும் எங்களுக்கு நண்பர்கள். அதே மாதிரி நீங்க அரசியல் கட்சி தொடங்கிருக்கீங்க, நீங்களும் நட்போட இன்னும் வளரணும். அது நாங்க வந்து உங்களை வந்து குறை சொல்லலை. அதுக்கு நீங்க எல்லாத்தையும் மதிச்சு நடக்கணும். அந்த மதிக்க கத்துங்க. அரசியல் என்னன்னு உங்க தலைவர் மாதிரியே நீங்களே இருக்காதீங்க. உங்க தலைவர் எப்படி இருக்காரோ உங்க தலைவருக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க. ஆனா அவர் திருந்துற மாதிரி இல்லை. நீங்களாவது அவருக்கு அறிவுரை சொல்லி திருத்துங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உழுவுற ஓட்டு கூட உங்களுக்கு உழுவாது, டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. அதை நான் இது மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சமீப காலமா இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. உண்மையாவே யார் தான் அந்த கேரியர்ல தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரி உச்சம்? உச்சம்னா யாருன்னா ஒவ்வொரு படத்தையும் இப்பயே தெரியும். கூலி படம் வந்துச்சு. எத்தனை வயசு தலைவருக்கு? 75 வயசு. 75 வயசுல முதல் நாள் வயசு 174 கோடி முதல் நாள் வசூல். யார் உச்சம்? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கீங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, யாருமே பண்ணாத உச்சம் அந்த முதல் நாள் வசூல். அப்போ உச்சன்றதை நான் சொல்ல வேணாம்,
நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன எங்க தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த உச்சத்தை தொட யாராலையும் முடியாது. அவரா வேணும். எங்க தலைவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நம்ம வந்து தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும். நம்ம கொஞ்சம் அசந்து காலாட்டம் மறந்துட்டோம்னா தூக்கி இவன் போயிட்டான்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால எல்லாருமே அந்த இதுல உஷாரா இருக்கணும். அதே மாதிரி என் தயாரிப்பாளர், என் வீட்டு தயாரிப்பாளர் வந்து கதவை தட்ட வரைக்கும் நான் நடிப்பேனாரு. இன்னைக்கு தலைவர் வந்து 2027 வரைக்கும் கால் சீட்ல பிஸியா இருக்காரு. இதுல இருந்தே தெரிஞ்சுங்க யார் உச்சம். எங்க தலைவர் தான் என்னைக்கு உச்சம், மிச்சம் எல்லாம் மிச்சம். அடுத்த படம் சூப்பர் ஸ்டார், இது எப்படி எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறோம். ஜெயிலர் 2. ஏன்னா ஜெயிலர் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, சாதாரணமாக போய் பார்த்தோம். படம் மாபெரும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலர் 2 ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது மிகப்பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரஜினி சார் நடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் நடிக்கிற வரைக்கும் ஹீரோ தான், மற்றபடி சைடு ஆக்டர் இந்த இதெல்லாம் கிடையாது. அவர் தான் ஹீரோ. அவரை நம்பித்தான் கதை, அவரை நம்பித்தான் படம், அவரை நம்பித்தான் இயக்குனர் வரணும், அவரை நம்பித்தான் தயாரிப்பாளர். அவர் வர்ற வரைக்கும் எங்கள் தலைவர் எத்தனை வயசானாலும் நடிப்பார், பார்க்க நாங்கள் தயாராக இருக்கோம். சில தேர்தலில் வந்து அவர் சில கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சொல்லியிருந்தாரு, தன்னோட வாய்ஸை கொடுத்திருந்தாரு. இந்த தேர்தலில் அவரோட வாய்ஸ் இருக்குமா? யாருக்காவது ஆதரவா இல்லை பொதுவாக இருக்கும்? இல்லை, தலைவர் யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு. அவர் ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். ரசிகர்களுக்கு அதான் சொல்லிட்டுக்காரா? ஆமா, அவர் சொல்லல, அவரோட இது தெரியும் எங்களுக்கு. இனிமேல் அரசியல் தலைவருக்கு வேணாம். ஆனா அவர் இன்னும் அரசியல் அவரை தேடி போகுது. ஆனா அவருக்கு அரசியல் வேணாம். போதும் தலைவா, நீங்க என்னைக்கும் படத்தை நடிச்சு எங்களை மயில வச்சு நீண்ட ஆயோட நீங்க இருந்தா போதும். உங்களை பார்த்துக்கிட்டு உங்க இதா எடுத்துக்கிட்டு உங்களை வழிகாட்டியா நாங்க எடுத்துக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க இன்னும் இளைஞர்கள்லாம் பாடம் எடுத்து உழைக்க தயாரா இருக்கோம். ஓகே, விஜய் ரசிகர்களுக்கு இது என்ன சொல்றீங்க? விஜய் ரசிகருக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த தேர்தலில் புதுசா வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து ஜெயிக்கணும்னா எல்லார்ட்டையும் அன்பை காட்டுங்க, எல்லாரையும் பகைச்சிக்காதீங்க. பகைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உழுவுற ஓட்டு கூட உள்ளாது, டெபாசிட் வாங்க மாட்டீங்க. அதனால கண்டிப்பா ரஜினி ரசிகர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கப்படுறது கிடையாது. மற்ற மிச்சம் இருக்கிற மக்களோட ஓட்டாவது வேணும்னா நீங்க வந்து பணிவோட போங்க. ஒவ்வொருத்தையும் போய் உங்கள் இது என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்றத கேளுங்க. யாரையும் தாழ்வா நினைக்காதீங்க, அன்பா நடத்துங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர மேடையில ஒவ்வொருத்தரையும் ஏத்து பேசுறது, பொதுமக்களை போய் சந்திக்காம இருக்கிறது, அரசியலே தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் அன்பா நடந்துங்க. என்னைக்கும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். இல்லைன்னா நீங்க அழிஞ்சுதான் போவீங்க, உங்களுக்கு தோல்விதான். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.